வாக்கியப்படி 6/3/2026 அன்று வரக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மந்திராலயம் ஒரு முறை சென்று விட்டு வருவது அற்புதமான பலனை தரும். மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கோ இல்லை மகான் கோயிலுக்கோ செல்வது விசேஷம். வயிறு நரம்பு கவனம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் 7.5 சனி உங்களை வச்சு செய்யும். ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். 7.5 சனியில் அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதிர்ஷ்டத்தின் அளவு பல மடங்காக உயரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வீர்கள். தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் விபரீத ராஜயோகம் ஏற்படும். ரொம்ப நாட்களாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று தள்ளி கொண்ட பின்ன விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். பல புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். அவர்கள் மீது உங்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டு உங்களுக்காகவே தெய்வத்தின் மூலியமாக அனுப்பிய அளவுக்கு ஒரு நல்ல கேர்டேக்கர்ஸுகள் உங்களை பார்த்துக்கொள்வதற்கு உண்டான அமைப்பை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தத்தை பெரிதாக்குவதற்கு முயற்சி செய்தவர்களெல்லாம் காணாமல் போவார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அற்புதமாக தினமும் வாரத்துக்கு 5 நாட்களோ 6 நாட்களோ கடுமையாக உழைத்து ஒரு நாளை மட்டும் சுத்தமாக உங்களுக்குன்னு ஒதுக்கி வைத்துக் கொள்வது, தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, நல்ல நண்பர்களை சந்திப்பது. எப்பொழுதும் மேஷராசி கலகலப்பாக இருந்தால் டூ மச் கமிட்மெண்ட்ஸுக்கு மேஷராசி ஆட்படும். அதுபோல் டூ மச் கமிட்மெண்ட்டுக்கு கொள்ளாமல், கமிட்மெண்ட்டு கொஞ்சம் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் உங்கள் சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறருக்காகவே உழைக்கிறதை விட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்காக உழையுங்கள். மனதில் பட்டதை பட்டென்று சொல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொள்வது 7.5 சனியில் நன்மை தரும். நன்றாக தினமும் குறைந்தபட்சம் மினிமம் 5 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் தூங்குவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மேஷத்திற்கு 7.5 சனியாக இருந்தாலும் இந்த சனி பயிற்சி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி தான் முக்கிய பரிகாரம். கோயிலுக்கெல்லாம் போகிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். சுக்கிரன் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்த சனி 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அற்புதமான காலகட்டம் ரிஷபத்துக்கு தான். ராசிகளில் ரிஷபம் சுக்கிரன் வீட்டுக்கும் துலாம் சுக்கிரன் வீட்டுக்கும் தான் சனி அற்புதத்தை பெரிய அளவுக்கு செய்ய போகிறார். எல்லா விதமான சந்தோஷங்களும் நடைபெறும். ரிஷபத்திற்கு எதுவும் சரியாக நடைபெறவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் தசாபுத்திகளையும் உங்கள் குடும்ப ஜோசியரிடத்தில் காட்டக்கூடிய நேரம். கண்டிப்பாக திருமலை திருப்பதியில் ஒரு இரவு தங்குவதும், கீழ் திருப்பதியில் பெருமாள் தாயார் அலமேலு அம்மாள் கோவிந்தராஜ பெருமாளை எல்லாம் தரிசனம் செய்வதும், மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் சிவனையும் பார்வதியும் தரிசனம் செய்வது, வில்வத்தையும் அருகம்புள்ளியும் கொடுக்க அற்புதமான காலகட்டம். சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சுபவிரயமெல்லாம் நடைபெறும். திருமண தடைகள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. இதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆகிட்டு நான் பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன்னா அது உங்கள் தலையெழுத்து. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீக சொத்து செட்டில்மெண்ட்டெல்லாம் ஆகிறது. தொழிலில் எந்த மாற்றம் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். படிப்பில் இந்த படிப்பு படிக்கலை வேறு படிப்பு படிக்கிறேன்னு நினச்சா கிடைக்கும். எல்லாமே ஏற்றங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம்.
உங்களுக்கும் வயிறு முதுகு தண்டுவடத்தில் கோளாறு இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். 9ஆம் இடத்தில் இருந்த சனி 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூன் மாதத்தில் ஜென்மகுரு மாறுகிறார். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொழில், வீடு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அவசரத்தன்மை கூடாமல் முடிவுகள் எடுக்கக்கூடாது. துணை அல்லது துணைவியார், கூட்டாளிகள், நல்ல நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து நம்ம மீது பெரியவர்கள் அக்கறை கொண்டவர்களுடன் ஆலோசிப்பது நன்மை. பஞ்சவடிக்கு சென்றுவிட்டு திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு செல்வதும், ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு செய்வதும், அனுமன் சாலிசா கேட்பதும் விசேஷமான பலனை தரும். யோக பலங்கள் அதிகமாக இருந்தாலும் டிசம்பர் வரைக்கும் தொழிலில் சில ஆட்டங்களை காண்பிக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். அது போக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை எப்படி பண்ண மாட்டேன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய விஷயத்துக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக டிசம்பரிலிருந்து பெரிய பெரிய வெற்றிகள் ஏற்படுத்தும். அதுவரை சிறிது நிதானத்துடன் இருப்பது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோர், இதய பகுதி தேகாரக்கியம், காது மூக்கு தொண்டையெல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ள ராசிகளில் மிதுனம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனத்துக்கு எப்பொழுதுமே மிதுன லக்னமாக இருந்தால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இதயத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல், இரத்த ஓட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செல்வாக்கில் அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசலாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். மன அழுத்தம் குறையும். தேகாரக்கத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு கஷ்டம், ஒரு நாள் 2 நாள் டே கேர், சர்ஜரி போன்ற விஷயத்திலிருந்து சந்தோஷமாக வீடு திரும்புவீர்கள். ஆக மொத்தத்தில் கடன் அமைப்பது, சத்ருக்கள் விஷயத்தில் ஜெயம் ஏற்படுவது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது மிதுனத்துக்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். அஷ்டமத்தில் இருந்த கிரகம், அதுவும் ராகுவோடு சேர்ந்து சொந்த வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் கண்ட சனி, அஷ்டம சனி எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. சனி கெட்டு இருந்தாலும் நிறைய நல்லது கொடுத்தாலும் கடைசியாக 2 வருஷம் ரொம்ப தொந்தரவாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுற மாதிரி இருக்கும். நிறைய பண விரயம் ஏற்படும். உங்கள் கூட இருந்தவங்களே நிறைய உங்களுக்கு எதிராக இருப்பாங்க. குடும்பத்தில், சொந்தக்காரங்களில், ஃப்ரெண்ட்ஸில், மேலதிகாரிகளில். என்னடான்னு சலிப்பாக இருக்கும். எத்தனை போராட்டம் தான் பார்க்குறதுன்னு இருக்கும். நீங்கள் இப்பேற்பட்ட கடகராசிக்காரர்கள் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதும், மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகருக்கு தரிசனம் செய்வதும், அபிஷேக ஆராதனை கொள்வதும் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய சந்தோஷம் 9ல் சனி வரனால பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனம். பெற்றோர் பெரியோருடன் தகராறுலாம் வச்சிக்கக்கூடாது. புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அதில் மட்டும் துணை அல்லது துணைவியார் டக்குன்னு கோவப்படுறதோ, தவறான முடிவுகள் எடுக்கிறதோ எடுப்பாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் சாந்தப்படுத்த வேண்டும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். டிசம்பர் மாதத்திலிருந்து ஜென்மத்திற்கு கேது வருவதனால் குடும்பத்தில் அதீத கவனம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிள்ளைகள் விஷயத்தில் எல்லாம் நல்லது நடக்கிறது, அனுகூலமெல்லாம் காணப்படும். அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் வந்தால் டப்புன்னு எஸ்ன்னு ஓடிடுறது கடகத்துக்கு நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டக சனியிலிருந்து அஷ்டமத்து சனிக்கு போகிறீர்கள். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் காலஸ்திரி செல்வது, செவ்வாய் கிழமையில் மாதத்தில் ஒரு தடவை துர்க்கை கவசம் சொல்வது கேட்பது,
யோக பலத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக உழைப்பது பெரிய கவனமாக இருக்க வேண்டும். தகாத வார்த்தைகள், கோபப்படுறது, பொறாமைப்படுறது, மற்றவர்களை பற்றி நினைப்பது, உடன் வேலை செய்வர்களை பற்றி தப்பாக பேசுறது, முதலாளிகளை பற்றி பேசுவது, மேலதிகாரிகளை பற்றி பேசுவது, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பெரிய அளவுக்கு நல்ல காலத்தை உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை நீங்களாகவே விலக்கி வைப்பது, இல்லை என்றால் அவர்கள் உங்களை பாராமுகமாக பார்த்து நமக்கு இந்த சகவாசமே வேண்டாம் என்று விலகிக் கொள்வதெல்லாம் ஏற்படும். பிறகு திக்கற்றவர்களாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுவிடும். எல்லாரிடத்திலும் சாதாரண வேலைக்காரர்களிடத்திலிருந்து குடும்பம் வரைக்கும் வெள்ளைக்கொடி காட்டுவது சிம்மத்துக்கு முக்கியம். மன அழுத்தம் ஏற்பட்டுடும். ஐயோ தனிமைப்பட்டுடும். நம்ம லைஃப்பில் இருந்த சந்தோஷம், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆக்கக்கூடிய காலகட்டம். அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் அதை கெடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உறுதுணையாக இருக்கிறேன் என்று உங்களுடன் தோள் கொடுக்குற மாதிரி இருந்து உங்களை அம்போ என்று விட்டு விட்டு போகக்கூடியவர்கள் திடீரென்று உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். அதில் கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது முக்கியம். அதே சமயம் உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு காலாஸ்திரியும், மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடும், தேகாரோக்கியத்தில் அடிவயிறு, பாதம், மூட்டுக்கள், மன அழுத்தம் கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். நட்பு, இவர்கள் மத்தியிலெல்லாம் நமக்கு பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்து நல்ல வாய்ப்பையும் நல்ல கௌரவத்தையும் இழந்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. மேல்மலையனூர் செல்வதும், மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இஷ்டப்பட்ட அம்மன் வழிபாடு செய்வதும் அனுகூலமான பிரார்த்தனையை ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி வருகிறார். இதனால் வரை 6ஆம் இடத்தில் இருந்த சனி சகல ஜெயத்தையும், சகல வெற்றிகளையும், சகல சந்தோஷத்தையும், சகல பணவரவையும் கொடுத்திருப்பார். இப்போ 7ஆம் இடம் என்பது கண்டக சனி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. திடீரென்று ஒரு விதமான மன அழுத்தம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, பயணங்கள் சமயத்தில் வெளி வட்டாரத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில், குடும்பத்தில் மிக மிக கவனம். வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது. வேற்றுமொழி மனிதர்கள், வேறு நாட்டில் கடல் கடந்து வேறு மொழி பேசுபவர்கள், கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் மாற்றங்கள், இல்லை என்றால் வேறு நாட்டில் வேலை செய்தவர்கள் தாய்நாட்டில் வந்து செட்டில் ஆகிறது. ட்ரேடிங் தொழில் பண்ணுவர்கள், அரசியல் தொழில் பண்ணுவர்கள், அரசு அதிகாரிகள், கௌரவம் ஏற்படுவது, நிறைய அலைச்சல்கள் காணப்பட்டாலும் சந்தோஷமாக காணப்படுவது. ஹெல்த்தில் மட்டும் கவனம். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், அலர்ஜி போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக கன்னியாராசிக்காரர்கள் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அபிராமியை கேட்க கேட்க பல விதத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தையும் அற்புதமான சந்தோஷத்தை பெறுவர்கள். திருமண அமைப்பில் கண்டிப்பாக கண்டக சனியில் கூட ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் போன்ற விஷயங்களெல்லாம் டக்கு டக்குன்னு கைகூடும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கு உண்டான முயற்சியில் வெள்ளை கொடி காட்டாமல் ஒரு நல்ல மெசேஜை போட்டு விட்டீர்கள் என்றால் திருமணத்திலும் பாதகமும் சரியாகி ஒன்று சேர்ந்து விடுவீர்கள். எனவே எல்லாமே நன்மையாக இருப்பதற்கு கிரகங்கள் ஒன்று சேர்கிறது. சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதே சமயம் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும்.
பிள்ளைகளுடன் தகராறு கோபதாபங்கள் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடல்களை படிக்க படிக்க நன்மைகள் ஏற்படுத்திவிடும். துளாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். துளாராசிக்காரர்கள் பட்டீஸ்வரம் துர்க்கையை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுவதும் அந்த படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றுவதும் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்றுள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வழிபாடு செய்வது சகல தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். துர்க்கை கவசத்தையும் அம்மன் உடைய பாடல்களையும் கேட்க கேட்க மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும். அபிராமி அந்தாதி 40, 59, 75 விடாமல் படிப்பது இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் வரும். டக்கு டக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். புது துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பெரிய வெற்றிகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மாற்றங்கள், தொழிலில் புதுமைப்படுத்துவது, தொழிலில் ஏற்றங்கள் பெறுவது என்று பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அரசுத்துறை அரசியல்வாதிகள் திடீர் பேர் புகழை பெறுவது, மந்திரிகளாகிறது போன்ற விஷயங்களெல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான பயிற்சி. இந்த வாக்கியத்தின்படி சனி பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். மாயவரத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில்களுக்கும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதோ சொல்வதோ பல விதத்தில் ஏற்றம். கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 100 என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி வழி ஆரம்பிக்கக்கூடிய பாடலையும் படிப்பதும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் நீங்கள் இருந்தனால் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடாது. வயிற்றில் உபத்திரம் இருந்தால்தான் மன அழுத்தம் வரும். கட்டில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடியது நன்மை தரும். சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து டக்கு 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 நல்ல காரியங்களாக நடக்கும். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், உத்தியோக தடைகள், திருமண குடும்பத்தில் அந்யோன்யம், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, புது தொழில் தொடங்குறது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது என்று எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். வயிறு உபத்திரத்தில் பயணம் கவனம். மலக்குடலிலும் சிறுநீரக பாதையிலும் சிறு உபத்திரங்கள் கூட தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். திங்கக்கிழமை பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பிதிர்தோஷம் இல்லாமல் பார்த்து கொள்ளும் என்பதையும், பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது என்பது தெய்வத்திற்குடைய லக்ஷ்மி கடாட்சம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வேண்டாம். கண்டிப்பாக யோகாவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், கபாலபாதியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், அஸ்த நட்சத்திரக்காரர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்கள் என்ற சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இதில் வருவார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே எல்லா விஷயத்திலும் மனமை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சித்தால் இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன், அதே போல் விலங்குகள், பூச்சிகள், அலர்ஜி போன்ற விஷஜந்துக்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றாலும் 3ஆம் இடத்தில் இருந்த சனி 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனிக்குள்ளாக போகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீனத்திற்கு. அதே போல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்தில் வந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் பல விதத்தில் நன்மைகளும் சந்தோஷங்களும் இந்த அர்த்தாஷ்டம சனியில் பெறுவீர்கள். உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருங்கள். நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். மனதுக்கு பிடித்த சங்கீதத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஃபோனையே கையில் வைத்து கொண்டு ரீல்ஸ் பார்ப்பதை விட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவையார் உங்களுக்கு ஏதாவது சொன்னாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அதுக்கு ஆக்ரோஷப்படுவது, ஏதோ உங்களையோ உங்கள் தலைமுறையோ குறையாக சொல்லிவிட்டார் என்று வருத்தப்படுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள்.
மற்றபடி ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ராகு கொடுப்பார். பெரிய அளவுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கொடுப்பார். வேறு நாட்டில் சிட்டிசன்ஷிப் கொடுப்பார். வேறு நாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய அற்புதத்தை கொடுப்பார். நீண்ட நாட்களாக இந்த நாட்டில் செட்டில் ஆக வேண்டும், அந்த நாட்டில் உரிமைப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் சிறிது மேலும் இழுக்காமல் இருப்பதற்கு எப்பொழுதும் காரிய சித்தி மாலை மந்திரத்தை உச்சரிப்பது மிக மிக அற்புதமான அமைப்பை தரும். திருச்செந்தூருக்கு செல்வதும், மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை மகான்கள் வழிபாடும், குரு வழிபாடும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடும், தட்சிணாமூர்த்தி வழிபாடும் தடைகளை தவிடுபடியாக்குறதும், குங்குமப்பு போட்டு டீ குடிப்பதோ அல்லது தண்ணியில் கொதிக்க வைத்து குடிப்பதோ பல விதத்தில் சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் எல்லா விஷயத்திலும் ஆனந்தமும் பேரானந்தத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளையார்பட்டி செல்வதும், மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகரும் அனுமனியை வழிபாடு பண்ணுவதும், காரிய சித்தி மாலை மந்திரங்கள் மிக மிக முக்கியம். டிசம்பர் வரைக்கும் கேதுவுடைய தொந்தரவு இருப்பதனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது 7.5 சனியில் முழுவதுமாக விலகி சனி 3ஆம் இடத்துக்கு வருவதும், தைரியத்தை கொடுப்பதும், எல்லாவற்றிலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை. 7.5 சனியிலேயே எனக்கு எல்லாமே நல்லது பண்ணார் சனி பகவான். சொந்த வீட்டுக்கு அதிபதி அல்லவா, செவ்வாய் வேறு உச்சம் பெறக்கூடிய ராசி அல்லவா. நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, விவசாயம் வாங்குவது, கால்நடை தொழில் ஆரம்பிக்கிறது, நீச்சல் தொழில் ஆரம்பிக்கிறது, நிறைய ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது, கடல் கடந்து செல்வது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, இராணுவத்தில் சேர்வது, போலீஸில் சேர்வது, அரசியலில் சேர்வது, அரசியலில் உயர்ந்த பதவிகள் பெறுவது என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகக்கூடிய காலகட்டம். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் பெறக்கூடிய ராசிகள், தசாபுத்திகளெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றிகளும், அதாவது பணத்தை அள்ளி கோணியில் போடக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளும், திடீர் அதிர்ஷ்டமும், நீங்கள் கண்டுபிடித்த ப்ராடக்டெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், தட்டி கொண்டு போன பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தமும், பெரிய அளவுக்கு கவர்மெண்ட் தொழில் கிடைக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருப்பவர்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருப்பவர்கள், தொட்டில் இருப்பவர்கள், ட்ரேடிங் செய்பவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக எந்த விஷயத்தையும் விடாதீர்கள். மன அழுத்தம் வரக்கூடாது. மன அழுத்தம் வருவதென்றால் வயிறில் பிரச்சனை வந்தால் தான் மன அழுத்தம் வரும். கழிவுகள் போகிற இடத்தை சரியாக பார்த்து கொள்வதும், கழிவுகள் சரியாக ஒரு முறைக்கு 2 முறை தினமும் சென்றால் மகர ராசிக்காரர்களை அடித்து கொள்வதற்கு ஆள் இல்லை என்பதும், கண்டிப்பாக மே மாதத்திலிருந்து சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடைபெறுவதும், அத்தனை சுபகாரியங்களும் அடுக்கி வைத்தாப்போல் நடைபெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கௌரவமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் தான் சிலர் கும்மி அடித்து விட்டு போய்விடுவார்கள். கும்மி அடிப்பவர்களுக்கு உங்களை குட்டிச்சுவராக்க வேண்டும். அதில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். திருவண்ணாமலை செல்வது விசேஷமான பலனை தரும். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமனை கும்பிட்டு கொண்டே இருப்பது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், மன அழுத்தம் தீரும். ஜென்ம சனி விலகி 2ஆம் இடத்தில் சனி வருவதனால் இப்பொழுதும் தினமும் ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் 10 ml வாயில் போட்டு 20 நிமிடம் காகல் பண்ணிவிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தையும், தோல் வியாதிகளையும், ஷோல்டர் பெயினையும், முதுகு தண்டோட கோளாறையும் எல்லாம் சரி செய்து கொடுக்கும். எப்பொழுதும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை விட ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எப்பொழுதும் பாடி பிடிப்பு ஏற்படும், சுளுக்குகள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். சித்திரை மாதத்திலிருந்து தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நீங்கள் சரியில்லை என்பது தான் உத்தமமே தவிர எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
காது மூக்கு தொண்டை பற்களில் உபத்திரம் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும், நரம்பு கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை வேலையாட்களாக இருந்தாலும், வெளியிடமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டீர்கள் என்றால் ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான கும்பராசிக்காரர்கள் பழைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாரை பற்றி தவறாக பேசுவதோ, அவர்களை அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று நோண்டுவதோ கூடவே கூடாது என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய காலகட்டம் என்றாலும், சத்துருக்கள் பலம் பெற்று இருப்பதனால் அடக்கி வாசி இருப்பதும், யாரை பற்றி புறம் கூறுவதோ, ஃபோனில் பேசுவதோ, மெசேஜில் பேசுவதெல்லாம் கூடவே கூடாது என்பதும், உடற்பயிற்சி குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனியுடன் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருப்பதனால் உடற்பயிற்சி நீங்கள் மறந்தீர்கள் என்றால் எல்லா கஷ்டங்களும் வந்துவிடும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு தான் விருந்தினராக 2.5 வருடங்கள் வாக்கியபடி சனி வருகிறார் என்பதே 6/3/2026 என்று வருவதனால்தான் உங்களுக்கு இந்த பேச்செல்லாம் பேசக்கூடிய பலன்கள் எல்லாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, கழிவுப்பாதை சம்பந்தப்பட்ட, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம். அதே சமயம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள் காணப்படும். தோப்புக்கரணங்களை முடியாமல் கண்டிப்பாக 10 வாட்டியாவது போட்டுக்கொள்ள வேண்டும். வயதில் முதிர்ந்தவர்கள் எதையாவது பிடித்து கொண்டு போடுவதோ அல்லது மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதோ நன்மை தரும். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்வதும், நல்ல தியானத்தை செய்வதும், ஓம் என்ற ரிங்காரத்தை ஒரு 10 நிமிஷம் யாருடைய இதுவும் இல்லாமல் பொறுமையாக கேட்பதும், ஓம் என்ற ஓசையை கேட்க கேட்க பிரணவ மந்திரத்தினுடைய உச்சரிப்பு உங்களுடைய நாடி கபலங்களெல்லாம் சென்று உங்களை புத்துணர்வு ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல் 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி வழியே என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் லாபம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். கண்டிப்பாக அபிராமி மட்டும் படிக்க விசேஷமான பலனை தரும். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, அரசியலில் வெற்றிகள் ஏற்படுவது, எம்எல்ஏயிலிருந்து மந்திரிகள் ஆக்குறது, மாவட்ட செயலாளரிலிருந்து எம்எல்ஏ ஆகிறது, திடீரென்ற அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவது, வெளிநாட்டு பதவிகள் கிடைப்பது, வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறது, நல்ல நல்ல அனுகூலங்கள் காணப்படுவது, மனபாரங்கள் பணபாரங்கள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் நிமித்தமாக எல்லா பயணங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தோஷமாக தரும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருக்க வேண்டும். தெய்வ மார்க்க பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் எல்லாம் அடிக்கடிக்கு ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இந்த எப்பொழுதும் ஜென்மத்துக்கு சனி வந்தால் குலதெய்வத்துக்கு போய் வணக்கம் சொல்லிக்கொள்வது விசேஷமான பலன். மீனத்திற்கு நாமக்கல் நரசிம்மரும் நாமக்கல் ஆஞ்சநேயரும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்ற மீனத்துக்கு நிம்மதி ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.